Hi there, welcome to my channel. Prepositions are one of the most important parts of speech. Prepositions என்பன சிறிய வேர்ட்ஸ், பட் அவை அந்த சென்டென்ஸில் மிகவும் முக்கியமான ஒரு டாஸ்கை மேற்கொள்ளுது. ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய நவுன் அல்லது ப்ரோனவுனை அந்த சென்டென்ஸோட மற்றைய வேர்ட்ஸோட கனெக்ட் பண்ணுவது தான் ப்ரிபோசிஷன்ஸ். அந்த வகையில் டுடே we gonna learn the prepositions at, on, in. At, on, in இரண்டு விதங்களில் யூஸ் பண்ணப்படுது. One is to indicate time and the other one is to indicate a place. ஸோ இன்றைய லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது at, on, in இந்த மூன்று ப்ரிபோசிஷனையும் டைம் இனை இண்டிகேட் பண்ணுவதற்கு எப்படி யூஸ் பண்ணுவது என்ற விஷயம். at, on, in இவை மூன்றும் டைம் இனை இண்டிகேட் பண்ணுவதற்கு ஒரு சென்டென்ஸில் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். பட் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தெம்? இவற்றை எந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணுவது? லெட்ஸ் see a whole thing first. at என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமினை குறிக்க யூஸ் பண்ணப்படுது. a point of time. on என்பது அதை விட கொஞ்சம் பெரிய டைம் பீரியடை குறிப்பிடுவதற்கு யூஸ் பண்ணப்படுது. in அதை விட ரொம்ப பெரிய டைம் பீரியடை சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. see this. at a specific time. on days or dates. It means a whole day. ஒரு முழு நாள் என்று வச்சுக்கொண்டு அந்த நாள் பற்றி இண்டிகேட் பண்ண on யூஸ் பண்ணப்படுது. in அதை விட ரொம்ப பெரிய டைம் பீரியட், a month, a year, season, decade, century, இந்த மாதிரி பெரிய டைம் பீரியடை குறிப்பிட in யூஸ் பண்ணப்படுது. Let's see some examples. at கூட யூஸ் பண்ணப்படுவது at 9 a.m., at 1 o'clock. See these example sentences. The class starts at 9 a.m. Let's meet at 1 o'clock. So, ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் இன குறிப்பிட at யூஸ் பண்ணப்படுது. on ஒரு ஹோல் டே இன பற்றி சொல்வதற்கு நாங்கள் on யூஸ் பண்ணுவோம். on Monday, on 6th of May, on my birthday. ஸோ on my birthday என்பது என்னோட பிறந்த நாள், அந்த நாள் அன்று. on my birthday, on Sunday evening. Okay, so see the example sentence. He is coming on Monday. அவன் மண்டே வருகிறான். ஸோ மண்டேல எந்த டைம் என்று குறிப்பிடப்படலை. அந்த ஹோல் டேல ஏதோ ஒரு டைம் வருவான். He is coming on Monday. The holiday start on 6th of May. ஹாலிடே எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 6th of May என்று குறிப்பிடுற அந்த டேயில். ஸோ we use on. Before that, date. I expect you on my birthday. On my birthday, என்னோட பிறந்த நாள் அன்று உன்னை எதிர்பார்க்கிறேன். ஸோ டு இண்டிகேட் அ டே, ஒரு நாளினை குறிப்பிட நாங்கள் ஒரு சென்டென்ஸில் on என்ற ப்ரிபோசிஷனை அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் in. in என்பது வெரி லார்ஜ் பீரியட் ஆஃப் டைம் என குறிப்பிட யூஸ் பண்ணப்படுது. in January, in 2020, in summer, in 1990s. ஸோ தட் இஸ் a decade. ஒரு 10 வருடங்கள் கொண்ட காலம். 1990s, 90களில். in the 18th century, 18ஆம் நூற்றாண்டு, 100 வருடங்கள் கொண்ட ஒரு பீரியட், அதுக்குள்ளே நடந்துச்சு, ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். See the example sentence. We are leaving here in January. ஜனவரியில் இங்கே விட்டு போவோம். ஸோ எந்த டே என்று குறிப்பிடப்படலை. அது ஜனவரி மந்த்துக்குள்ளே ஏதோ ஒரு நாள். She entered the school in 2020. Let's go for a tour in summer. ஸோ சம்மரில் டூர் போவோம். இந்த டே
என்று குறிப்பிடப்படலை அந்த பீரியடில் எப்போவோ. He had lived in 18th century. Now say this. ஒரு டேயோட செப்பரேட் டைம் பீரியட்ஸை யூஸ் பண்ண நாங்கள் இன் சொல்வோம். In the morning, in the afternoon, in the evening. But we use at before night and noon, midi இவற்றை சொல்ல at யூஸ் பண்ணுவோம். Also at dinner, at lunchtime, at the moment. And also பொதுவான டைம்ஸை குறிப்பிடும் போது நாங்கள் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட், லாஸ்ட், திஸ், ஒன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு முன்னாடி. See the example sentence. See you next Monday. See you on next Monday. That is incorrect. We have to use like see you next Monday. I'll never forget that evening. I'll never forget on that evening, which is incorrect. The correct form is I'll never forget that evening. So பொதுவாக சொல்லப்படக்கூடிய டைம்ஸ் next, next Monday, next week, last week, this Monday. இந்த மாதிரி டைம்ஸ் கூட நாங்கள் ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவதில்லை. So now we have learnt about at, on, in usage before times. காலங்களை குறிப்பிட்டதுக்கு at, on, in இந்த விதமாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். Now this is practice in time. You can make your own sentences using at, on, in. நீங்கள் உருவாக்கிய சென்டென்சஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். And also if you like this video, click the like button and subscribe my channel to get more videos. Let's meet with another preposition. Until that, take care.